ஹலோ, இன்னைக்கு எனர்ஜி ரீடிங் என்ன மாதிரியான எனர்ஜி மெசேஜஸ், என்ன மெசேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எனக்கு விஷனில் ஒரு விஷயம் தெரிஞ்சது. ரீடிங்கில் என்ன மாதிரியான மெசேஜ் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏதோ ஒரு புகை மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ஒரு போர்ட்டலாக இருக்கலாம். ஏதோ ஒரு போர்ட்டலோட அந்த ஒரு என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸில் வந்து வெளியில் ஒரு உருவம் வர மாதிரி இருக்குது. அது என்னன்றது எனக்கு பர்ஃபெக்டாக என்னால் தெரிஞ்சுக்க முடியல. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். மெசேஜஸில் எதனா உங்களுக்கு தெரிய வரதா என்னன்னு சொல்லிட்டு. என்ன மாதிரியான மெசேஜஸ் கலெக்டிவ்? இதுவும் டைம்லெஸ் ரீடிங்காக தான் இருக்கும். யார் எப்போ பார்க்குறீங்களோ உங்களுக்கு அந்த டைமுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு மெசேஜ். இந்த கார்டில், ஹெர்மெட்டிக் டெக்கில் இந்த கார்டு இருக்குது. அதுவும் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட, இல்லை மேபி ஃபினான்ஷியலாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஃபினான்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஏதாவது வேறு விஷயமாக கூட இருக்கலாம். பென்டக்கிள்ஸ், குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வருது. என்ன இங்கே வர பென்டக்கிள்ஸ் ஏதோ உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஏதோ ஒரு விஷயம். ஏதோ சேஞ்ச் ஆகுது உங்கள் லைஃப்பில், ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகுது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த விஷயத்துக்காக உங்களுக்கு அந்த விஷயம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை. அகெயின் பென்டக்கிள்ஸ், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஒரு நிமிஷம். அகெயின் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அருமை அருமை அருமை. 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்த்தேன் இப்போ கொஞ்சம் நேரம். நான் கார்டை கட் பண்ணும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் ஃபினான்ஷியல் தான் அதிகமாக எனக்கு தெரியுது. அந்த விஷயத்தில் உங்களுக்கு அந்த ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதுக்காக நீங்கள் போராடுற மாதிரி இருக்குது. மேபி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, எந்த விஷயம் இருந்ததுன்னா அந்த விஷயத்துக்காக நீங்கள் குரல் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுக்குற மாதிரி இருக்குது. மேபி சில பேர் வந்து புதுசாக எதுனா ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை எதுனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. பணம் விஷயம், மணி விஷயமாக தான் இங்கே அதிகமாக இருக்குது. இல்லை எதனா ஒரு மீடியாவில் கூட எதனா ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருக்கலாம். அந்த ஐடியா உங்களுக்கு இப்போ வந்திருக்கலாம். உங்களுக்கு அந்த ஐடியா எல்லாம் மணி விஷயமாக தான். எக்ஸ்ட்ரா இன்கம், எக்ஸ்ட்ரா மணி. இந்த கார்டு எப்போ வந்தாலுமே ஒரு நியூ பிகினிங், நியூ லைஃப், நியூ சாப்டர், நியூ திங்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக ஒரு புது விஷயம் வந்துட்டு மணி ரிலேட்டட், மணி விஷயமாக, மணி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறீங்க. அந்த விஷயமா நீங்கள் ரிலேட்டடாக புதுசாக சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு குரல் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் அந்த விஷயத்துக்காக நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருந்திருக்கலாம். மேபி இப்போ வந்து நீங்கள் அந்த விஷயத்துக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. ஃபுல் ஃபோர்ஸில் நிற்கிறீங்க அந்த விஷயத்துக்காக. மேபி யார்கிட்ட இருந்த கண்டிப்பாக ஒரு 4 ஆஃப் வாண்ட்ஸ். உங்களுடைய பொறுமையோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்துட்டு எனக்கு தேவைப்படுற விஷயங்களுக்காக நான் நிற்பேன், நான் கேட்பேன்ற மாதிரி சில விஷயங்களுக்கு. மேபி சில பேர் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு லீகலி கிடைக்க வேண்டிய விஷயத்துக்காக நீங்கள் போராடுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த விஷயத்துக்காக உங்கள் குழந்தைகளுக்காக, உங்களுக்காக நீங்கள் கேட்குறதா இருக்கலாம். கண்டிப்பாக குரல் கொடுக்குறீங்கன்றது அது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்றதும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக கிங் ஆஃப் வாண்ட்ஸ், கண்டிப்பாக ஸ்டாண்ட் எடுக்கிறீர்கள். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸும் ஆவீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு பணம்,
வரக்கூடிய விஷயமாக உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆக போகுது. மணி வரப்போகுது, மணி ஃப்ளோ ஆக போகுது, கொட்டோன்னு கொட்ட போகுது. இது வரைக்கும் நீங்கள் கொட்டுறதுக்கான அறிகுறியே இல்லை, என்ன இது இப்படி இருக்குது நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நினைக்க ஒன்ஸ் கண்டிப்பாக இது டபுள் கன்ஃபர்மேஷனுக்கு கண்டிப்பாக சடன் வெல்த், சடன் மணி, சடனாக மெட்டீரியல் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ண விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். மேபி இது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம், நீங்கள் ரொம்பவே மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம். கண்டிப்பாக சில பேர் கரியரில் உங்களுடைய பிஸ்னஸில் எதனா க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு நியூ ஐடியா எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. இல்லை புதுசாக எதனா ஒரு விஷயம் நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே செய்கிறதுக்கான ஒரு ஐடியா, ஒரு விஷயங்களை நீங்கள் யோசிச்சிருக்கலாம், இல்லை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். புது விஷயங்கள் மணி வர்றது உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. ரொம்பவே இப்போ தான் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, புதுசாக விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னு. கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் உங்களுக்காக நிற்கிற அந்த ஸ்டாண்ட் எடுக்க அந்த விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபினான்ஸ்க்காக அந்த விஷயங்களுக்காக கண்டிப்பாக ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. டிவைன் கிட்ட வந்து உங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஏஞ்சல்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிக்னிஃபிகண்ட்டாக நீங்கள் வந்து ஒயிட் ஃபெதர் பார்க்குறதா இருக்கலாம். கண்டிப்பாக இல்லை ஒயிட்டில் வந்து லைட் பிளாக் ஷேட் இருக்கிற மாதிரியான ஃபெதர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மெசேஜ், கன்ஃபர்மேஷனான மெசேஜ். நிறைய பேர் உணர்றீங்க, இந்த விஷயங்களை உணர்றீங்க. ஏதோ விஷயம் வரப்போகுது, மணி வரப்போகுது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து, சில பேர் மேபி அதுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அது வரப்போகுது, நம்ம அதுக்கான விஷயங்களும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம ஜெயிப்போம், கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், நம்ம கேட்டால் கிடைக்கும்ன்ற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தோணுது. அந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாண்ட் எடுத்து சக்ஸஸும் ஆகுறீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மெசேஜ், ஷார்ட் உங்களுக்காக உங்களுடைய டிவைன் ஏஞ்சல்ஸ், முக்கியமாக ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. வேறு ஏதாவது மெசேஜஸ் உங்களுக்கு ஏதாவது ஏஞ்சல்ஸ் ஆன்செஸ்டர் கிட்டேருந்து கைடன்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். இது ஒரு ஷார்ட் ரீடிங் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். மணி விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ன்றது மணி விஷயத்தில் கண்டிப்பாக இருக்குது. மணி விஷயம்தான், முக்கியமாக மணி விஷயம். இப்போ தான் நீங்கள் அதுக்காகவே நீங்கள் வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி அந்த விஷயத்தை நான் விட்டு கொடுக்குறதா கிடையாது. எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் நான் கண்டிப்பாக கேட்பேன். அது எங்கன்னா நீங்கள் ஜாப் பண்ண இடத்துல நீங்கள் உங்கள் சேலரி விஷயமா இருக்கட்டும், இன்க்ரிமெண்ட் விஷயமா இருக்கட்டும், இது ஒரு விஷயம். நீங்கள் அதுக்காக நீங்கள் இப்போ ரொம்ப அதிகமாக நீங்கள் உங்கள் குரல் கொடுக்குறீங்க அந்த விஷயத்துக்காக. எனக்கு வேணும், எனக்கான கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு நான் கேட்பேன்ற மாதிரி நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கோடு இருக்கீங்க. வேறு ஏதாவது கைடன்ஸ், ஆன்செஸ்டர்ஸ் கைடன்ஸ், ஏஞ்சல் கைடன்ஸ், டைம்லெஸ் ரீடிங், யார் எப்போ பார்க்குறீங்க உங்களுக்கு அந்த சமயத்துக்கான மெசேஜஸ் இது. இந்த மெசேஜ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜ். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தேடி வந்துடும். புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கனாலும் இது உங்களுக்கு தேடி வரக்கூடிய மெசேஜ். அப்படி நீங்கள் சடனாக பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜ். ஹார்ட் கார்டியன், லவ் அண்ட் லெட் யுவர் செல்ஃப் பி லவ்ட். செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் எவ்வளோ அதிகமாக நீங்கள் வந்துட்டு பாதுகாக்கிறீங்களோ, ஹெல்த் விஷயம் இருக்கட்டும், உங்களுடைய செல்ஃப் கேர், ஹெல்த், உங்களுடைய ஃபேஸ் சம்மந்தம், ஸ்கின் சம்மந்தமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் வாங்குறதாகவும் இருக்கலாம். ஒரு பியூட்டி சம்மந்தமாக இருக்கட்டும், ஃபீமேல் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறதா இருக்கும். மேல் அவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதிகமாக அவங்க ஹெல்த் கான்ஷியஸ் அதிகமாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்களை அவாய்ட் பண்ணி சில விஷயங்கள் நீங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஃபீமேல்ஸும் நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கட்டும், நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களோட ஹேர் சம்மந்தமாக இருக்கட்டும் விஷயங்களை நீங்கள் வந்துட்டு கேர் எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போது இவ்வளோ காலமாக நீங்கள் அந்த விஷயங்களை மேபி நீங்கள் வீட்டில் உங்களுக்கு இருந்த மைண்ட் செட்னாலையும் இல்லை இது ஒரு ஒர்க் ப்ரெஷர்னாலையும் சில விஷயங்கள்னால, சிச்சுவேஷன்ஸ், ட்ராமா எல்லாம் நடந்த விஷயங்கள்னால நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்க நீங்கள் விட்டுருக்கலாம். டைம் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி தாட்டே வந்திருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் நோட் பண்ணுறீங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள்
எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க லைஃப்பில். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ உங்களை நீங்கள் கேர் பண்ணுறீங்களோ, உங்களை லவ் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் வெளியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை கேர் எடுக்கணும், நல்ல விதத்தில் பார்க்கணும். உங்களுடைய உடம்பு சம்மந்த விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய மைண்ட் சம்மந்தமாக இருக்கட்டும், உங்களுடைய மனசு சம்மந்தமான விஷயங்கள் இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் தான் டேக் கேர் பண்ணணும். அந்த விஷயங்கள் நீங்கள் டேக் கேர் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் தானாக உங்களுக்கு வரும். இந்த விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதாகவும் இருக்குது. நிறைய பேர் சில விஷயங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க, நேச்சுரலாகவே அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயங்கள், மணி விஷயம், பியூட்டி கொஞ்சம் க்ளோ அப் ஆன மாதிரி இருக்கலாம். சில பேர் ஸ்கின்ல க்ளோ தெரிகிற மாதிரி இருக்கலாம், நேச்சுரலி க்ளோ வர மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு உங்கள் மைண்ட், உங்களை சோல், உங்கள் பாடி நீங்கள் கேர் எடுக்கிறீங்களோ தானாகவே சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. உங்கள் டயட் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அதிகமான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதா இருக்கலாம், ஜூஸஸ் குடிக்கிறதா இருக்கலாம், வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ், கீரை அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிறதா இருக்கலாம். நான்வெஜ் கொஞ்சம் குறைச்சி இருக்கிறதா இருக்கலாம். மோஸ்ட்லி நான்வெஜ் சாப்பிட்டா இல்லைன்னு கிடையாது, அந்த விஷயம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிருப்பீங்க. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதா இருக்கலாம், அதிகமாக மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கலாம், யோகா பண்ணுறதா இருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எந்தெந்த விதத்தில் உங்களை நீங்கள் பாதுகாக்கலாமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேருக்கு மைண்டில் தான் இருக்குது, தவிர இன்னும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். டைம் எடுத்து உங்களுக்காக நீங்கள் டைம் எடுக்கணும், பண்ணணும். லைஃப்பில் எதில் தான் இருக்கட்டும், உங்களுக்கான டைம் கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக நீங்கள் சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு உடம்பு முடியலன்னா சொல்லாதீங்க. உங்களுக்கான டைம் நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் தான் அதை ஒதுக்கிட்டு மார்னிங்கோ இல்லை நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை மதியத்துலேயோ உங்களுக்கான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணி ஆகணும். மஸ்ட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக ஃபினான்ஸ் வரப்போகிறது. வந்த உடனே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்கிறீங்க. இப்போவும் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, வந்ததுக்கப்புறமும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க உங்களுக்கு ஃபினான்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ண விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரும். இந்த மெசேஜ் யாருக்கு உங்களுக்கு தான் சொல்லி உங்களுக்கு படுதோ உங்களுக்கெல்லாம் இந்த மெசேஜ் கண்டிப்பாக ஃபினான்ஸ்ன்ற விஷயம் உங்களுக்கு வருது. இந்த மெசேஜ் உங்களுக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசுக்கு படும். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓகே. இதுதான் உங்களுக்கான மெசேஜ். எல்லாருக்கும் ரெசனேட் ஆகுமான்றது தெரியாது. யாருக்கு ரெசனேட் ஆகுதோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக லைஃப்பில் உங்களுக்கு இவ்வளோ காலமாக உங்களுக்கு ஃபினான்ஸில் தான் அடிக்கடி உங்களுக்கு பிளாக் வந்துக்கிட்டே இருக்குது. திரும்ப சில பேர் கண்ணடினால, சில பேர் உங்களுடைய ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணதுனால, சில பேர் என்ன மாதிரியான ஒரு நம்ம போகணும், என்ன மாதிரியான பிளானிங் தெரியாமலே நிறைய விஷயங்களை நீங்கள் கோட்டை விட்டுருக்கலாம், இல்லை நீங்கள் இது பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கான தைரியம் வந்திருக்காது. சில விஷயங்கள் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் கேட்குறதில்ல ஃபினான்ஸில். கண்டிப்பாக அதில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக வருது. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.